அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இன்றைய நாளில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கம் மூலமாக ஒரு சிறப்பான நபரை எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவரை பற்றி நாங்கள் சொல்றதுக்கு முன்பதாக இந்த உலகம் மிக முக்கியமான விஷயங்களில் ஒரு அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது எது அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. அதாவது அவர்களுடைய தேவை அறிந்து அவங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவங்களுக்கு தக்க சமயத்தில் நாங்கள் உதவிகள் செய்வோமாக இருந்தால் அந்த இடத்துல கடவுளால் படைக்கப்பட்ட நாங்கள் ஒரு உன்னதமான பயணத்தில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால திருப்தி அடையக்கூடியதாக இருக்கிறோம். தேவை ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் வழங்குகின்ற நேரத்தில் அதன் மூலம் கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி என்பது இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்டு நாங்கள் வாழ்றதுக்கு ஒரு நியாயமான விஷயங்களை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த உலகம் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுக்கும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கும் அவர்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி அறிந்து நாங்கள் உதவி செய்கின்ற ஒரு விஷயம் இருக்குதானே. இப்போது வரைக்கும் நிறைய பேர் கடைபிடிக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. இந்த காலகட்டம் இந்த நீரோட்டம் என்றதை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து அதன் மூலமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஆனாலும் கூட இந்த உலகத்தில் அப்படி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நாங்கள் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்க போகின்றோம். அவர் யார் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற மருத்துவ தேவை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மின்னல் செந்தில்குமரன். இவர் கனடாவை இப்போது வதிவிடமாக கொண்டவர். இலங்கையை பிறப்பிடமாக கொண்டு கனடாவில் வசிக்கிறாரு. அங்கிருந்து இலங்கையில் மிக முக்கியமாக மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற குழந்தைகளுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்க போகிறோம். அவர் சொல்லுகின்ற விஷயம் நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு நிறைய விடயங்களை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே அவரை நாங்கள் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் செந்தில்குமரன். வணக்கம் கேஸ்ட்ரோ, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப தொலை தூரத்துலேருந்து கனடாலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களை சந்தித்ததில் மிக்க சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒருத்தரை இன்றைய நாள் நிகழ்ச்சியில் மீட் பண்ணி உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். நீங்கள் செய்கின்ற உதவி, இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள், எதிர்காலத்தில் நீங்கள் பண்ண போகிறது, நிறைய இலங்கையில் இந்த ஆதவன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற விஷயம், இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கா, இவர் மூலமாக நாம் தொடர்பு கொண்டு நமக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயம் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மின்னல் செந்தில்குமரன் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, உங்களை பற்றி சொல்லுங்கள். முதல் ஆதவன் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஆதவன் டிவி நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மின்னல் செந்தில்குமரன், நான் மின்னல் என்ற ஒரு நிகழ்ச்சி 2003ஆம் ஆண்டு முதலாக இங்கே கனடாவில் நான் ஒரு மேடை பாடகர். அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் மின்னல் என்று இட்டதெண்டா ஒரு ஒலிக்கீற்று ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பேர் உண்டு என்றபடியாக நான் அப்படி வச்சது. அதுதான் அப்போ மின்னல் என்ற ஒரு அடைமொழி வந்தது. அதுக்கு பிறகு நான் மின்னல் தொடர்ந்து நிகழ்வுகளை மின்னல் என்று செய்து கொண்டது. பிறகு மின்னல் மியூசிக் என்று அந்த யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் பாடுறதை நாங்கள் வெளியிடுறது. இதனால தான் அந்த மின்னல் என்ற ஒரு இது. ஓகே, இப்போ நீங்கள் கனடாவில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இப்போ என்னுடைய பர்சனலை நீங்கள் கேட்குறீங்களா? அந்த என்னுடைய பர்சனல் இரண்டுமா? சரி, என்னுடைய பர்சனல் நான் ஒரு விளம்பரத்துறையில் இந்த பிஸ்னஸில் நான் ஒரு பங்குதாரராக இருக்கேன். அதை விட நான் ஒரு விளம்பரத்துறை ஆலோசகர். நான் 97ஆம் ஆண்டு அங்கே யோக் யூனிவர்சிட்டியில் நான் கிராஜுவேட் பண்ணி எக்கனாமிக்ஸ் டிகிரி எடுத்து அதுக்கு பிறகு இந்த விளம்பரத்துறையில் தான் தொடர்ந்து நான் இருக்கிறேன். நான் அங்கே 3 மாகாணங்களில் பிஸ்னஸ் செய்கிறேன். நான் என்னுடைய பொழுதுபோக்கு நான் சொன்ன மாதிரி பாடுறது என்ற பேஷன். அப்போ அந்த பாடுறது என்றபடியாக நான் அதை நிவாரணம் என்னும் நிகழ்வுகளை ஸ்டார்ட் பண்ணி செய்ய தொடங்கி அதுக்கு சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிவாரணம் வெறும் இசை நிகழ்ச்சியாக இருந்து பிறகு அது எம்ஜிஆர் என்ற உங்களுக்கு தெரியும் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரனுடைய பேராளர் நிகழ்வுகளை செய்து இங்கே வறிய மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கோம். சரி, ஓகே. இந்த மருத்துவ உதவிகள் செய்யணும், அதுவும் குறிப்பாக இலங்கையில் இருக்கின்றவர்கள், இலங்கையில் பின்தங்கிய மாவட்டங்களில் இருக்கிறாங்க, குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொன்ன ஒரு எண்ணப்பாடு உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு? நல்ல கேள்வி. சுனாமி அடித்த நேரம் நாங்கள்
பல பேர் நடுத்தெருவுக்கு வந்ததை பார்த்து நாங்கள் பல செல்வந்தர்கள் பலர் ஒரு குடும்பத்திலேயே 17-20 பேர் இழந்தவர்கள். அது என்னத்தை நாங்கள் காட்டுதுண்டா உலகம் உங்களோட வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரமற்றதுன்றது. அதுக்காக நான் நெகட்டிவாக சொல்ல விரும்பல. லைஃப் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக நாங்கள் இருக்கணும், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த நேரம் நாங்கள் மனதில் உண்டை யோசிக்கணும். அகம்பாவம் இந்த ஆணவம் இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் வாழ்கிற காலத்தில் மற்றவங்களோடையும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு மனித பிறவி என்றது ரொம்ப ஒரு அபூர்வமானது. அதனால் அந்த நேரங்களில் ஒவ்வொன்றையும் நான் என்ஜாய் பண்ணி பிறருக்காம வாழ்ந்து இது பண்ணணும். அப்போ சுனாமி என்னதுக்கு இதை நான் ரிலேட் பண்ணுறேன் என்றால் இப்படி அந்த ஒரு மனித வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அவலம் எத்தனை பேரை ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே தலைகீழாக திருப்பி போட்டது. அதனால் அது ஒரு செல்ஃப் அவேக்கனிங்காக எனக்கு இருந்தது. அதுக்கு முன்னும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்துக்கு நான் பாடுற ஒரு அந்த நாள் நான் சொல்கிறது 2003 அந்த நேரத்தில் நாங்கள் போய் ஒரு கீபோர்ட்ஸ்ன்ற ஒரு மியூசிக் குரூப்பில் நான் போய் பாடும்போது அதில் ஒரு $150 $100 வரும். அதை நான் டிரெக்டாக சுதுமலையை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு அனுப்பி கொண்டு வந்தேன். நான் ஒரு சின்ன அளவில் செய்து கொண்டு வந்தது. இந்த சுனாமிக்கு பிறகு ஏன் இறைவன் கொடுத்த இந்த சின்ன திறமையை வச்சு நாங்கள் பிறருக்கு பயன்படுற மாதிரி செய்யக்கூடாதுன்னு நிவாரணம் என்றும் செந்தில் குமரனின் நிவாரணம் என்று பெயர் சூட்டி கணக்குகள் உடனடியாக நான் போடணும்னு நானும் என்னுடைய ஒய்ஃப் ரொம்ப நல்லவர். அவர் தான் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒத்து போகிறது. அப்போ அவரும் நானும் என்ன யோசிச்சினாங்கன்னா இந்த நிதி சேகரிப்பு கெட்ட பேரை கொண்டு வரும். அதனால் அண்டைய துறக்கம் இன்றைய மட்டும் எங்களோட கணக்குகள் எப்போவுமே பப்ளிக்காக இருக்கும். அப்படித்தான் செய்யணும்னு செய்து கொண்டு வரோம். ஸோ இதுதான் நிவாரணம் இப்படி நான் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது. செந்தில் குமரன் நிவாரணம் அப்படின்ற ஒரு அழகான பெயரை வச்சுக்கொண்டு யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ, யார் யாருக்கெல்லாம் மருத்துவ அத்தியாவசியமான விஷயங்களோடு பயணிக்கிறாங்களோ, தங்களுக்குரிய சிகிச்சைகளை வந்து மேற்கொள்ள முடியாமல் யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு உடனடியாக வந்து கரம் கொடுக்கக்கூடியது உங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு நபர். எனவே அதில் மருத்துவ உதவிகள் அப்படின்னு சொல்லி வருகின்ற போது நான் உங்களை பற்றி தேடுகின்ற நேரத்தில் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கொண்டேன். நீங்கள் வந்து இருதய அறுவை சிகிச்சைக்கான உதவிகளை தான் நீங்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து செய்கிறீங்க. அந்த இருதய அறுவை சிகிச்சைக்கான உதவிகளை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து பண்ணுறதுக்குரிய காரணம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு மனிதர்களுக்கு எத்தனையோ விதமான நோய் வாரது. இந்த நோய் வாரதை வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு விதமான நோய் இருக்குது. கேன்சர், கிட்னி இஷ்யூ, ஹார்ட் சர்ஜரி, இப்படி எத்தனையோ விதமான நோய் இருக்குது. இப்போ கிட்னியோ இல்லை இந்த கேன்சரோ தீர்க்க முடியாத சில நோய்கள். உதாரணத்துக்கு ஒரு கிட்னி சர்ஜரிக்கு உங்களுக்கு தெரியும், அது சில சமயம் கிட்னி மேட்ச் பண்ணாது. இந்த டோனரை ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு 15 பேருக்கு டெஸ்ட் பண்ணி தான் ஒரு டோனரை நீங்கள் எடுப்பீங்க. அப்போ அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். அது கிட்டத்தட்ட ஒரு 70, 80, 100 லட்சமும் முடியும் ஒரு கிட்னி சர்ஜரி. ஆனால் இதய சத்திர சிகிச்சை என்பது நீங்கள் ஒரு பர்சனை எடுத்து அதாவது 15 லட்சம் ரூபா செலவழிச்சு இல்லை 20 லட்சம் ரூபா செலவழிச்சிங்கன்னா அந்த பர்சனை நீங்கள் பரிபூர்ணமாக குணப்படுத்தி அவரை பழையபடி சமூகத்தில் ஒரு செயல்மிக்க ஒருத்தராக மாற்றலாம். அதனால தான் நான் அந்த ஹார்ட் சர்ஜரியை குறிப்பாக இது பண்ண என்னென்றால் அதால் இறப்புகள் கூட எத்தனையோ பேர் இன்றைக்கு நீங்கள் லேடி ரிட்ஜ் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகள், நான் இப்போ நீட்டைக்கு முதல் போனேன், நான் தங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து லைனில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரீசனுக்காக தான் நான் இவையோட குறைகளை தீர்க்கொண்டதுக்கு தான் ஹார்ட் சர்ஜரியை ஸ்பெசிஃபிக்காக நான் டார்கெட் பண்ணுறேன். ஓகே. ஆனால் இப்போ பொதுவாக வந்து நிறைய பேருக்கு ஒரு யோசனை, நீங்கள் கனடாவில் இருக்கிறீங்க, கனடாவில் வந்து உதவி செய்கிறீங்க, ஒரு இருதய சத்திர சிகிச்சைக்கு தேவையான பணத்தை நீங்கள் அங்கேருந்து வந்து அனுப்புகிறீங்க, இவர் இதை எப்படி வந்து பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில் எனக்கு 2 விஷயம் வந்து கேட்கணும். எப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பணத்தை எப்படி திரட்டுறீங்க? இப்போ நீங்கள் என்றதை தாண்டி உங்களோட வந்து பயணிக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக நீங்கள் திரட்டுவீங்க. ஸோ முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த பணத்தை நீங்கள் எப்படி இங்கே கோஆர்டினேட் பண்ணி அனுப்புறீங்கன்றதை பற்றி நான் கேட்குறேன். இது இவ்வளவுத்துக்கும் காரணம் செந்தில் குமரன் என்ற ஒருத்தர் நான் இருந்தாலும் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் கொடையாளிகள். அவங்க இல்லாமல் இந்த நிறுவனம் இல்லை. 2வது கடவுள். கடவுள்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த எத்தனையோ நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் மனித கடவுள்களை நேரில் சந்திக்கும் பாக்கியம் பெற்றவன் நான். பல மனித கடவுள்கள். ஏனென்றால் ஒரு செல்ஃபிஷான ஒரு உலகத்தில் இருந்து கொண்டு இப்போ இன்னும் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடந்த ஒரு
இப்போ 8 வருடங்களில் 2016 ஸ்டார்ட் பண்ண நான் திருப்பி நான் அங்கேருந்து இங்கே அனுப்பினது கிட்டத்தட்ட $1.3 மில்லியன். அது எத்தனையோ கோடி வரும். அவ்வளவு வந்து நான் கேட்டதுக்கு நாங்கள் எங்களோட சமூகம் அங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி குளிர் மழை இந்த இந்த பனியில் அங்கே இப்போ நான் சமீபத்தில் நான் இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸுக்கு முன்னம் எங்களுக்கு கொடுமையான பனி புயல். ஆமாம், கனடாவில். ஸ்னோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேலே ரோடு முழுக்க குவிஞ்சிருந்தது. அதில் போய் வேலை செய்தும் அவங்க தங்களுக்கண்டு இல்லாமல் தாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கொண்டு அந்த மாதிரியான ஒரு அதிசய பிறவிகளை நான் பார்த்து அவங்களோட பழகிற ஒரு அதை நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன். அப்போ அதனால் அவங்கள் இருக்கிறபடியாக தான் நான் செய்யக்கூடியதாக இருக்குது. எப்படி திரட்டுறீங்க? நான் வந்து எம்ஜிஆர் நான் ஏன் அந்த பொன்மனச்செம்மல் அந்த இதை எடுத்தேன் என்றால் அவர் எங்களோட மக்களுக்காக இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு ரொம்ப செய்தவர். அங்கே அகதியாக போன எல்லாருக்கும் ரொம்ப செய்தவர். அவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதோடு இந்த இப்போ நான் ஒரு விளம்பரத்துறையில் இருக்கிறபடியாக நான் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். அப்போ இந்த ஆடியன்ஸ் யார் கொடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஏன்னா இப்போ இந்த மகனுக்கோ அந்த ரேஞ்சில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கோ இங்கே நடக்கிற இந்த பிரச்சனைகள் வந்து அவ்வளவு தெரியாது. அப்போ 40+ ஆடியன்ஸுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றக்க எம்ஜிஆர்ண்டா அவர் ஒரு நல்ல ஒரு அவர்கிட்ட படங்கள் அந்த செய்தி மெசேஜ் எல்லாம் அருமையாக இருக்கும். அப்போ அவருடைய பாடல்கள் எடுத்து நான் தொடர்ச்சியாக இப்போ பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வரும்போது அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை அது நல்ல ஒரு விஷயமா நடக்கிறது மியூசிக் ப்ரோக்ராம். மியூசிக் ப்ரோக்ராம். அப்போ இப்போ எம்ஜிஆர் அவருடைய பாட்டு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹிட் சாங்ஸ் பழைய பாடல்கள் செய்யும்பொழுது நாங்கள் இப்போ ஜனவரி 26 ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சேன் நான், எம்ஜிஆர் 108. அவ்வளோ குளிர், அரங்கம் நிறைஞ்ச மக்கள். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சனம் அதுக்கு தரது. ஆனால் கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கண்டா ஏன் அப்படி வராங்கண்டா இந்த ட்ராக் ரெக்கார்ட் இப்போ தொடர்ச்சியாக என்னுடைய முகநூலுக்கு நீங்கள் போனீங்கன்னா சிங்கர் செந்திலண்டு எல்லா கணக்குகளும் இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வு நான் செய்திருந்த நீங்கள் ₹1 கொடுத்துருந்தாலும் அந்த எங்கே நீங்கள் உங்களோட பேரோடு இருக்கும். மற்றது எங்கே அனுப்பப்பட்டது, யாருக்கு சர்ஜரி செய்தது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை, ஓகே இவர்கிட்ட கொடுத்தா கட்டாயமாக போகும். மேலும் நானும் துணைவியாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நாங்கள் போய் 87ஆம் ஆண்டு நாங்கள் போனால் நான் படித்து நாங்கள் கல்வி கற்று முதல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்தேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் முதல் வேலை வந்து எச்எல் கோப்பை கழுவுறது. அப்போ அப்படித்தான் நான் லைஃப்பில் முதல்ல வந்தேன். பேப்பர் போட்டன் எத்தனையோ கடினமான வேலையெல்லாம் செய்து தான் நான் என்ன பள்ளிக்கூடத்துக்கு நான் போய்கொண்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கெல்லாம் பணம் அப்படித்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணி பிறகு நாங்கள் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் பண்ண பிறகு நல்ல வேலையில் வந்து அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறோம். அப்போ நான் என்ன செய்த வேண்டாம், சிலவுகள் முழுக்க என்னுடைய துணைவியாரோடதும். இந்த ஹோல் ரெண்டலாக இருக்கட்டும், நிகழ்ச்சிக்கு எத்தனையோ சிலவுகள் வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பட்ஜெட் பண்ணது ஒரு $30,000. அதை நாங்கள் தானமாக தாரதுக்கு பதிலாக ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஆர்கனைஸ் பண்ணி ஆக்களை போய் ரீச் பண்ணட்டும். அதன் மூலமாக இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்களோட ஜனவரி 26 நடந்த நிகழ்வுக்கு $247,656 சேர்ந்தது. 656 சேர்ந்தது இந்த முகப்பக்கத்தில் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளவும் அந்த மக்கள் தாராங்க. அப்போ நாங்கள் ஒரு $30,000 போட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு கூட எடுக்கிறோம். அதில் அதை எடுத்து இந்த மாதிரியான இதுக்கு செய்கிறோம். ஸோ உங்களோட கேள்வி என்னென்னா அந்த எப்படி இது திரட்டுறீங்க, ரெண்டாவது எப்படி நீங்கள் இங்கே செலவு செய்கிறீங்க. நான் இந்த கார்டியாலஜிஸ்ட் ஜெஃப்னா, டாக்டர் குருபரன், டாக்டர் லக்ஷ்மன், பெட்டிகுலர் டாக்டர் அருள்நிதி இவையெல்லாம் எனக்கு அனுப்பிவினோம். இந்த மாதிரி இன்னார் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு தெரியும், இதைய அவங்க கிளினிக்கு வரும்போது தெரியும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கன்னு. உடனே எனக்கு அனுப்ப அதில் இளம் வயது ஆக்களை நான் சூஸ் பண்ணுறது. அதாவது நான் இப்போ சொன்ன அவ்வளோ கார்டியாலஜிஸ்ட்டும் அடல்ட் கார்டியாலஜிஸ்ட். சின்ன பிள்ளைகளுக்கான கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ரகுநாதன் டாக்டர் ரகுநாதன் இங்கே லேடி ரிட்ஜில் இருக்கார். அவர் தான் 2016ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய திருமண நாளுக்கு ஒரு $10,000 டொனேட் பண்ணுவோம் அப்படி யோசிச்சுனாங்க. அப்போ அவர் எனக்கு அந்த சொன்னார், அந்த மாதிரி எத்தனை பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகள் அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற போது இறக்குறாங்க டேபிளில். என்னடா ஒரு நாங்கள் அடுத்து செய்கிற அந்த சர்ஜரிக்கு பேர் TOFன்னு சொல்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு. ரொம்ப நல்ல ரத்தமும் கூட ரத்தமும் கலக்கும்.
அந்த பிள்ளைகள் நீல நிறமாக மாறுவாங்க. தாய் தகப்பன் அப்படி பதறி அடித்து கொண்டு எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவினோம். அதுக்கு நடுவுலேயே அவங்க மோசம் போயிடுவாங்க. ஒருவேளை தப்பிட்டாங்கன்னா திருப்பி ஒவ்வொரு காவும் இந்த நீல நிறமாக மாறும்போது மூச்சு நிற்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வறிய குடும்பத்தால் அங்கே ஜெஃப்னாவுக்கு கொண்டு போகும்போது அங்கே அடல்ட் சர்ஜன் இருக்கிறார். இப்போ பீடியாட்ரிக் சர்ஜன், ஹார்ட் சர்ஜன் இல்லை. அப்போ பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்டே இல்லை அங்கே. ரகுநாதன் தான் இங்கேருந்து போய் கவர் பண்ணுறார். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்றால், கொலம்புக்கு வரணும். ஒரு வறிய குடும்பத்தால் 10 முறை கொலம்புக்கு வந்து போகிறதுண்டா ஒரு வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸில் அவங்க எல்லாத்தையும் விற்று இதெல்லாம் கொண்டு ரொம்ப கடினமான வேலை. அப்போ இவங்கள் சஜஸ்ட் பண்ணுற வேலையை எடுத்து நாங்கள் டக்குன்னு இந்த இதுவரையும் 130 பேருக்கு இப்படி செய்தாச்சு. யங் அடல்ட்ஸும் சின்ன பிள்ளைகளுக்கும். ஓகே. அப்போ இதுதான் இந்த கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறவங்களை எடுத்து நாங்கள் செய்கிறோம். இப்போ அவங்க வந்து உடனடியாக இப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அறிவிப்பாங்க. அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி அறிஞ்சதுக்கு அப்புறமாக அவங்களுக்குரிய பணத்தை வந்து நீங்கள் அனுப்பி வைப்பீங்க. கரெக்ட். ஓகே. இப்போ இதுவரைக்கும் வந்து நீங்கள் செய்த இசை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் எத்தனை இசை நிகழ்ச்சி வந்து குறிப்பிட முடியும்? இப்போ கிட்டத்தட்ட கோவிட் நேரத்தில் கொஞ்சம் செய்ய முடியாமல் போயிட்டுது. கிட்டத்தட்ட எப்படியும் நிவாரணம் 2016ஆம் ஆண்டுலேருந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிகழ்ச்சி இருக்கும். ஓகே. 7-8 நிகழ்ச்சி இருக்கும். அதுக்கு முன்னம் 2009க்கு முன்னம் எப்படியும் ஒரு 10 நிகழ்ச்சி செய்திருப்பேன். ஓகே. இப்போ உங்களோட வந்து சேர்ந்து பயணிக்கிறவங்க, அதாவது இப்போ இந்த இறுதிய அறுவை சிகிச்சைக்காக வந்து நிதி உதவி தேவைப்படுகின்ற நேரத்தில் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க உங்களை பற்றி? இப்படி ஒரு பிள்ளைக்கு வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து சர்ஜரிக்காக வந்து போராடி கொண்டிருக்கிறாங்க, உடனடியாக வந்து பணம் அனுப்புகிறோம், பணம் அனுப்புறதுக்காக சர்ஜரி நடக்குது, அந்த பிள்ளை உயிர் பிழைக்குது, அதுக்கப்புறமாக இப்போ உங்கள் மூலமாக வந்து பணம் அனுப்பினவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய மன எண்ணோட்டம் எப்படி இருக்கும் அந்த டைமில்? அவங்க சொல்லுவாங்க, செந்தில்குமார், நான் எத்தனையோ பேருக்கு நாங்கள் எவ்வளோ ஸ்பான்சர்ஷிப் செய்திருக்கோம். பிஸ்னஸாக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணோம் அப்படி. ஆனால் இந்த $7,000 நான் கொடுத்தது ஒரு உயிரையும் அதன் சந்ததியும் அந்த பிள்ளையின் சந்ததியும் காப்பாற்றினதுண்டைக்க தங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ அது வந்து முழு சர்ஜரியை கொடுத்தவங்க. முழு சர்ஜரின்ட்டு மட்டும் இல்லை, என்ன அமௌண்ட் கொடுத்தாலும் அதை மனமும் வந்து கொடுக்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை தரும். அப்போ அது ரொம்ப மூவிங்காக இருக்கும். சில பேரெல்லாம் திருமதி ஃப்ரான்சிஸ் அந்தோனி பிள்ளை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்கள ஒன்றுமே இல்லாமல் கனடாவுக்கு போனவங்க, சில்லாலையை சேர்ந்தவங்க. அங்கே பேக்கரி, குவாலிட்டி பேக்கரின்ட்டு மிகப்பெரிய ஒரு விருப்பம், மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான விருப்பம். அவரெல்லாம் மாதம் $1,000 செக் எழுதி தந்துடுவார் வருஷத்துக்கு முதலே, ஒவ்வொரு மாதத்துக்கும். அதை விட ஒரு ஃபுல் சர்ஜரி எடுத்து செய்வார். அதை விட அந்த இடைக்கிட கொஞ்சம் கூட தருவாங்க. ஒரு ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு $22,000-25,000 வருஷத்துக்கு தராங்க. அப்போ அது ஒரு பெரிய ஒரு பணம். அது கொடுக்கறதுக்கான அந்த மனம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த மாதிரி பல பேர் இவங்க கொஞ்சம் பெரிய அளவில் தராங்க, பல பேர் சிறிய அளவில் தராங்க. இப்போ சமீபத்தில் ஜே ராசதுரை என்ற ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அவர் முழு சர்ஜரி ஒன்றுக்கு $7,000 தந்தவர். லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்னு அங்கே இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு சர்ஜரி என்று தாரா. அப்போ ரொம்ப நல்ல ஆக்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க. அதான் நான் சொல்லணும், என்ன அந்த இப்படிப்பட்ட மனித கடவுள்களை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவன் நான். ஓகே. இப்போ பொதுவாக வந்து இப்போ சர்ஜரியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட அந்த குடும்பத்தினர் வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உங்களோட அவங்க என்ன பேசிக்கொள்வாங்க? ஐயோ, நீங்கள் இது நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. தெரியுமா, அவங்களோட மனநிலையை விட என்னுடைய மனநிலை இருக்குல்லோ, அவங்கள அந்த சின்ன பிள்ளையா நான் சமீபத்தில் ஜெஃப்னாவுக்கு போயிருந்தேன்னா, சமீபத்தில் நான் ஜூன் ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று கொடுத்துனாங்க. அதுக்கு நான் பிற ஒரு கேள்வியில் சொல்கிறேன் என்ன எக்யூப்மெண்ட்டு. அப்போ நாங்கள் சர்ஜரி செய்து எத்தனையோ பேர் வந்திருந்தவங்க. அப்போ 2016ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு செய்த அந்த சர்ஜரி, அந்த பிள்ளைகளெல்லாம் இப்போ வளர்ந்து வந்தபோது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் குறிப்பாக சில பேர் வந்து கல்யாணம் முடிக்காமல் இருந்தவங்க, இந்த ஹார்ட் சர்ஜரியால் கல்யாணம் தடைப்பட்டு அவங்க முடிக்காமல் இருந்தவங்க, அவள் கல்யாணம் முடித்து அந்த தாலி கயிறோட ஹஸ்பண்டையும் கூட்டிக்கணும் வந்து காலில் எனக்கு என்ன சந்தித்த போது அப்படியே அந்த என்னை அவங்களுக்கு அந்த எமோஷ்னலாக போயிட்டாங்க. அவள் எனக்கும் ரொம்ப பெரிய ஒரு எமோஷனலாக இருந்தது. என்னென்றால் இந்த மாதிரி தான் இப்போ தான் கல்யாணம் முடித்தேன், இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், 2 பேரும் என்னோட ஆசீர்வாதம் வாங்கினவங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருந்தது. என்னென்றால் உண்மையாக இப்படி எத்தனை பிரசாந்தி என்று கிளிநொச்சியில் அந்த பிள்ளைன்ற காணொலி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு பாருங்க.
அழுத மூச்சுக்கு வாங்க இல்லாமல் மூச்சு விட இல்லாமல் காய்ச்சவ. அவளுக்கு 5 வயது மகன். அப்போ ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டார். இப்போ அவள் கல்யாணம் முடித்து இன்னும் 2 பிள்ளைகளை பெற்று என்னை சந்திக்க வந்தவ. அவள் அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே. குறிப்பாக வந்து இப்போ இலங்கையில் எந்தெந்த இடங்களில் வந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான உதவிகளை செய்திருக்கிறீங்க? இலங்கையில் வடகிழக்கு முழுக்க. மற்றது இப்பொழுது மலையத்தில் சில பேருக்கு செய்து நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன். அதுவும் ஒரு வெரி வெரி டச்சிங் ஸ்டோரி. அதை நான் சொல்கிறேன். இப்போ குறிப்பாக மலையத்தை டார்கெட் பண்ண போடுறேன். என்னென்றால் அங்கே இருக்கிற கார்டியாலஜிஸ்ட்லேருந்து எனக்கு ரொம்ப அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாமல் இருக்குது. யார் யாருக்கு நான் எத்தனை முறை தொடர்பு கொண்டாலும் அது சில பேர் வந்து எனக்கு அந்த பரிச்சயம் இல்லாதபடியாக அப்போ நேராக நான் போகிறோம். ஓகே. போயிட்டு அதுக்கான நடவடிக்கை இறங்க போகிறோம். இப்போ இவ்வளோ காலமாக வந்து இந்த இறுதி அறுவை சிகிச்சைக்காக பண உதவிகளை கனடாவிலிருந்து கனடாவிலேருந்து நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய சக தோழர்கள், உங்களோடு வந்து கூட பயணிக்கிறவங்க, அவங்க எல்லாருடைய ஒரு அனுக்கிரகத்தோடு இந்த விஷயங்களை நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் வந்து இருக்கும் தானே? ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுடைய ஆள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து இருக்கும். அது என்ன? இப்போ மலையத்தை சேர்ந்த சொன்னேன். நான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு இந்த கார்டியாலஜிஸ்ட் அனுப்ப அந்த அவைகளுக்கு நான் கால் பண்ணுறது. அவைகளை பற்றியான அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும்போது சிலது வந்து கேட்க ஐயோ இவ்வளவு கஷ்டத்தை இவர் சுமந்து கொண்டிருக்கிறாவா, இவர் சுமந்து கொண்டிருக்கிறாரா அன்றைக்கு ரொம்ப மனம் கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு 2-3 விஷயம் சொல்கிறேன். ரொம்ப டச்சிங் ஸ்டோரி. இந்த பிள்ளை எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தன்னுடைய மகளுக்கு அவசரமாக செய்யணும், இப்போ எத்தனையோ தடவை தள்ளி போயிட்டு டேட், நீங்கள் செய்யலாமான்னு கேட்க நான் உங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டு அப்போ தான் தெரிஞ்சது அந்த தாய் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டார். அந்த தாயின் 8 வயது மகன் அந்த ஸ்கூலால் வரும்பொழுது அந்த இது இருக்குல்ல, கால்வாய் இருக்குல்ல, அதை மூடாத வெள்ளம் இருந்திருக்கு. அந்த கால்வாயில் விழுந்து மரணம் விட்டுட்டார். அப்போ அந்த 8 வயது மகனை அவன் லூஸ் பண்ணிட்டான். அப்போ அவள் சொல்கிறா, இந்த பிள்ளையும் எனக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, எனக்கு காப்பாற்றுங்க. உடனடியாக எடுத்து செய்தது. இன்னொரு கடவுள் என்று ஒருத்தருக்கு பேர், அவருக்கு பேர் கடவுள். அவர் பெட்டிகலோவை சேர்ந்தவர். போன முறை வந்திருந்த போது ஜூன் 7ஆம் தேதி வந்திருந்தேன் நான் ஒரு இதுக்காக. அதுக்கு முன்னமே அவருக்கு இதயத்தில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு. அதனால் அவருக்கு வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள். அதனால் தனக்கு செய்ய முடியுமோன்னு கேட்க நாங்கள் அவருக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து அவருக்கு செய்ய முடியாதுன்னு வந்துட்டு. ஏனென்றால் அவர் அதை சர்ஜரி செய்தால் அவர்கிட்ட உயிர் ஆபத்துண்டு வந்துட்டு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தரோம், நீங்கள் அதை வச்சு பிழைச்சி கொள்ளுங்க, உங்களோட ஃபேமிலி பிழைச்சி கொள்ளுவாங்க. சரி அண்ணான்னு சொல்லி உங்களை சந்திக்கணும்னு சொன்னார். அப்போ நான் அப்போ தான் இங்கே வந்திருக்கிறேன் கனடாவிலேருந்து. இதுக்கு டெஸ்ட் எல்லாம் நான் கனடாவில் இருக்கும்போதே அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சுது. அப்போ அவர் வந்து எனக்கு ஃப்ளைட் அடுத்த நாள் 4 மணிக்கு விடிய நான் வந்து சொல்கிறேன், என்ன 10:30 மணிக்கு மீட் பண்ண கேட்குறார். நான் வந்து 10 மணிக்கு நான் சொன்னேன், எனக்கு சரியான டயர்டு, இன்றைக்கு பல இதுக்கு போயிட்டு வந்துட்டேன், உங்களுக்கான வாழ்வாதாரம் கட்டாயம் நான் செய்கிறேன், நீங்கள் யோசிக்காதீங்க, நான் அடுத்த முறை மீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிட்டேன். அப்போ நான் போய் சேர்ந்துட்டேன் ஊருக்கு. ஒய்ஃப் கால் பண்ணி சொல்கிறேன், அண்ணா அவர் வந்து 11 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தவறிட்டார். அப்போ அதுவும் எனக்கு ரொம்ப மறக்க முடியாது. ஒரு கவலையாக இருந்து அவரை கேட்டு நான் சந்திக்க முடியலையேண்டு. அப்போ ஆனால் அவைகளுக்கு அந்த கடை வச்சு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பல நெஞ்ச தொடுற சம்பவங்கள் இருக்குது. அப்போ கவலையாக இருக்கும். 2005ஆம் ஆண்டு அடுத்தவர்களுக்கு வந்து உதவி செய்யணும், உங்களுடைய நிவாரண யாத்திரையை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க இசை நிகழ்ச்சியோடு கூடி. அதிலிருந்து வருகின்ற பணம் மூலமாக இங்கே இலங்கையில் யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. எனவே இந்த 2025ஆம் ஆண்டில் இன்னும் நிறைய பேரை வந்து சந்தித்து அவங்களுக்குரிய தேவைகள், அவங்களுடைய மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோடு நிறைய பேர் வந்து பயணித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்து கொண்டீங்க. எனவே இந்த கால இடைவெளியில் உங்களுக்கு நிறைய சவால்கள் வந்து வந்திருக்கு. அந்த சவால்கள் அப்படின்னு சொன்னா என்ன? சவால்களை கடந்து தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஒரு ஸ்மூத்தாக ஒரு விஷயத்தை வந்து போக முடியாது. நிறைய பேருக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். சில விமர்சனங்கள் எல்லாம் வரும். ஸோ இது எல்லாவற்றையும் கடந்து எப்படி பயணிக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி இதுவும். ஏனென்றால் சவால்கள் இல்லாமல் ஒரு நாங்கள் வந்து எந்த ஒரு இதையும் செய்ய முடியாது. அதை நான் வந்து எனக்கு இறை நம்பிக்கை அதிகம்.
நான் எப்போவுமே நாங்கள் நல்லதை யோசித்து உண்மையான தூய்மையான இதோடு நாங்கள் பயணிக்கும் போது உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் கட்டாயமாக உருவாகும். அது உங்களை தடுக்கும். உங்களை பிள்ளையான ஆட்கள்கிட்ட அந்த இது பண்ண. அப்போ நான் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நான் யாராவது நெகட்டிவாக ஒன்று காய்ச்சாலே நான் தள்ளி போயிடுறது. ஏனென்றால் அதுக்கான நேரம் இல்லை. மற்றது எங்களுக்கு எத்தனையோ வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. பிறரை பற்றி கதைக்கிறதையோ இல்லை அதில் வேஸ்ட் பண்ணுறதையோ நான் வந்து விரும்புகிறதும் இல்லை. அந்த யாரும் அப்படி இருந்தால் அந்த இடத்த விட்டு மெல்லமாகன்றோம். அப்போ என்னுடைய நட்பு வட்டாரம்ன்றது ரொம்ப அவங்க அவ்வளோ பேரும் அந்த மனித கடவுள் என்று சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இவையோட தான் பழகிறேன் நான். கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணணும் எப்போவுமே. சில அதுக்காக நாங்கள் எங்களை ஒரு ஜெலஸில் சில பேர் இதை கதைப்பாங்க, தங்களால் செய்ய முடியலையே அப்படி என்ற ஒரு சில இதுகள் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி நாங்கள் வந்து அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் எங்களோட காரியம், எங்களோட நோக்கம் என்ன, எத்தனையோ பேருடைய லைஃப்பில் நாங்கள் சேஞ்சை கொண்டு வரோம், இன்னும் கொண்டு வரணும். அதுக்கு இறைவனை வேண்டிக் கொண்டு நேராக நடக்கும்போது அதுக்கே இறைவன் உங்களுக்கு சொன்ன நம்ப மாட்டீங்க. எனக்கு அந்த அவ்வளோ அழகாக அந்த ஒரு பூமாலை கட்டுற மாதிரி ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து சேர்த்தவர் இந்த லைஃப்பில். இந்த டாக்டர் காந்திஜி இங்கே அந்த சர்ஜன் அவரெல்லாம், அவரும் அவர்கிட்ட டீமும் 16 பேரும் ஒரு சத்திர சிகிச்சைக்கு காசு வாங்காமல் செய்கிறாங்க இந்த லங்கா மருத்துவமனையில். அப்போ ஏன் அதை நான் சொல்ல வரேன்டா, அந்த எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரிக்கு எங்களுக்கு 4 லட்சம் ரூபா கிட்ட இந்த கன்சல்டன்ட் ஃபீஸ் வேவ் பண்ணி செய்கிறாங்க. அப்போ இவரை எனக்கு யாருண்டே தெரியாது. அவற்றை அறிமுகம், நல்ல ஆட்களோட அறிமுகம் இன்றைக்கு கூட இங்கே நான் இருக்கிறது காரணம் ஏதோ ஒரு ரீதியில் எனக்கு இந்த ஒரு கனெக்ஷன் உண்டு ஏற்படுது. ஸோ அதை நான் நம்புகிறேன் அந்த சக்தியை. ஓகே, நான் நினைக்கிறேன் நீங்கள் பேசும்போது உங்களை சுற்றி நிறைய ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் வந்து இருக்கிறபடியாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து நடக்குது, பாசிட்டிவாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது அடுத்தவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டமான நேரத்தில், குறிப்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் தக்க தருணத்தில் வந்து போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்போது ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த மனப்பக்குவம் எங்களுடைய, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகியிருக்கும். அது எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் யாரும் ஒரு கேரக்டர் அல்லது யாரும் ஒரு நபர் வந்து அப்படி வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரும் சொல்லுவீங்க? என் அம்மா. ஓகே, என்ன காரணம்? ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லி தந்தவர். எங்களுக்கு எத்தனையோ சின்ன வயதில் வந்து நல்ல கதைகள், புராண கதைகளாக இருக்கட்டும், இல்லைண்டா இந்த சமூக கதைகளாக இருக்கட்டும், அதை சொல்லி நல்லவைகளை நீங்கள் சின்ன வயதில் உங்களோட பிள்ளைகளுக்கு என்னத்தை ஊட்டி வளர்க்குறீங்களோ அதுவாக தான் அவங்க மாறுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ரீதியில் அடிக்கடி அவள் சொல்கிற வார்த்தை வந்து, யார் பெற்ற பிள்ளையோ, என்ன குமராண்டு தான் கூப்பிடுவா. செந்தில் குமரன், அவள் குமராண்டு. ஐயோ குமரா. நாங்கள் கோவிலில் வெளியில் வரும்போதும் அந்த யாசம் கேட்டு நிற்கிறவங்களுக்கு எந்த கை, நான் சின்ன பிள்ளை எந்த கையால் தான் நான் கொண்டு போய் போடுறது, அதை போட பண்ணுவா. அப்போ அடிக்கடி சொல்லுவா, யாராக கஷ்டப்பட்டா, ஐயோ யார் பெற்ற பிள்ளையோண்டாக்க எனக்கு யார் பெற்ற பிள்ளையோன்றது இந்த மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுது. அப்போ யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டா, இந்த ரோட்டில் அந்த மிருகங்கள் கஷ்டப்பட்டால் கூட நான் வந்து கவலைப்படுறேன். நான் அது நினைக்கிறேன் ஆவால தான். அதுதான் இந்த இப்படி செய்கிறதுக்கான காரணம். ஆமாம், நீண்ட தூரம் வந்து உங்களை வந்து இயக்குகின்ற சக்தி அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய அம்மா. ரொம்ப நல்லதாக. அது அதே மாதிரி எனக்கு கிடைச்ச இன்னொரு வரப்பிரசாதம் என்னுடைய மனைவி. ஆமாம், அவன் வந்து எவ்வளோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும், நான் இங்கே இப்போலாம் இந்த சத்திர சிகிச்சை கொஞ்சம் வேறு ஒரு திட்டத்தின் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு தான் இப்போ வந்தேன் நான். அப்போ இந்த வேலை, இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன், இங்கேருந்து செய்கிறேன். அதுக்காக ஒரு பரிபூரணமாக ஒத்துழைச்சு அப்படி செய்கிறபடியாக தான் வரக்கூடியமாக இருக்குது. அப்போ அவரும் ஒன்றுமே நெகட்டிவாக சொல்கிறதில்ல. எனக்கு என்ன விருப்பமோ அது செய்கிறதுக்கான முழு சுதந்திரத்தையும் கொடுத்து என்னோட ஒத்துழைக்கிறார். அதுவும் பெரிய ஒரு விஷயம். இந்த 2 பேரும் இருக்கிறபடியாக தான் உண்மையாக எனக்கு மேலும் மேலும் செய்யக்கூடியமாக இருக்குது. நிச்சயமாக. ஏன் அப்படின்னு சொன்ன, ஒரு ஆணினுடைய சக்ஸஸுக்கு பின்னால் பெண்கள் வந்து இருந்தால் தான் அது ஒரு மிக நீண்ட தூரம் வந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லுவாங்க. எனவே உங்களுடைய விஷயத்தில் அது நிதர்சனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களுடைய அம்மாவினுடைய கதாபாத்திரத்துக்கு அப்புறமாக அல்லது அம்மாவோடு சேர்ந்து உங்களுடைய மனைவி உங்களை வந்து சேர்ந்து வழி நடத்தும் போது இன்னும் நீண்ட தூரம் வந்து உங்களால் வந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், மல்லாவி அப்புறம் வந்து மாஞ்சோலை, இந்த 2 ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து கிட்னியால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கான அந்த இயந்திரங்களை வந்து நீங்கள் கையளிச்சிருக்கிறீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு வந்து 2022 டாக்டர் பவந்தன் நெஃப்ராலஜிஸ்ட், டாக்டர் பிரம்மா நெஃப்ராலஜிஸ்ட், இவங்கள் அதை கிட்னி வருத்தத்துக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்,
இவங்களை எனக்கு அப்ரோச் பண்ணி சொன்னவங்க எத்தனையோ பேர் அந்த ஒன்றை விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ்க்கு போகும்போது அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசம். அதாவது அந்த டயாலிசிஸ் செய்தால் தான் உயிர் வாழ்வாங்க. அப்போ அந்த மல்லாவியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒன்றை விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ்க்கு போயிட்டு வர செலவு 40,000 ரூபா மாதம். ஒரு சராசரி ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறதே ஒரு 30,000-40,000 தான். அவங்கள் அதை எடுத்து டயாலிசிஸுக்கு வந்து போனால் பிள்ளைகள் எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ அந்த ரீதியில் எத்தனையோ பேர் டயாலிசிஸுக்கு போகாமல் இறந்து போயிட்டாங்க அந்த ஏரியாவில். அது என்னடா அந்த தண்ணீர் கொஞ்சம் பிரச்சனையான ஏரியா அந்த ஏரியா. அப்போ அதனால் அவங்களுக்கு கனவீருக்கு இது சிறுநீரக வருத்தம். உடனடியாக $48,000 செலவில் நான் வந்து ஜெர்மனிலிருந்து அதுக்கான அந்த அந்த சுத்திகரிப்பு அந்த முழு பிளான்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மற்றும் டயாலிசிஸ் மிஷின்ஸ் எடுத்து அங்கே இன்ஸ்டால் பண்ணபடியால் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த மக்கள் அந்த 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 சுற்று வட்டாரத்துக்கே அமைஞ்சது. அதுக்கு நான் உண்மையாக கனடா மக்களுக்கு தான் உண்மையாக நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொன்றும் நான் செய்கிறதுக்கும் காரணம் நான் அதில் செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் முகம் தெரியாத எத்தனையோ பேருடைய உழைப்பும் நான் வந்து ஒரு பாலம் தான். அவங்கள் தான் அந்த முழு காரணிகள். அப்போ அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். அப்போது எங்கெங்கெல்லாம் டயாலிசிஸ் தேவையோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து மாஞ்சோலை மல்லாவி மாஞ்சோலையில் அவசர இதய சிகிச்சை பிரிவும் திறந்தது. அது கனடா ஹை கமிஷனர் ஆனரபிள் எரிக் வால்ஷ் எங்களோட வேண்டுகோளை ஏற்று திறந்து வச்சவர். அது ஏனென்றால் ஒரு அவசரமாக ஒருத்தர் ஒரு இதய பிரச்சனையோட போய் அவர் போகிறதுக்கு இடையில் ஜெஃப்னா போகிறதுக்கு இடையில் அவர்கிட்ட உயிர் நிற்காது. இல்லையென்றால் ஸ்ட்ரோக் வந்தால் அதுக்குள்ள அவர் வந்து கை காலெல்லாம் இழுத்துரும். இது இப்போ வந்து இதய சிகிச்சை பிரிவு இருக்கிறபடியா அவர் கொஞ்சம் ரிவைவ் பண்ணி அவருக்கு தேவையான செய்துட்டு ஒரு ஆம்புலன்ஸில் அனுப்பலாம். 2-3 நாள் அவரை வச்சு அவரை நிலைமை சீரான பிறகு அதுவும் செய்து கொடுத்தேன் நான். அதை விட சாவச்சேரியில் சென்ற ஜூன் 7ஆம் தேதி 2 மிஷின்ஸ் டயாலிசிஸ் கொடுத்தது. இப்படி எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு அவசியமான தேவை இருக்கோ அந்த உபகரணங்கள் தேவை இருக்கோ அதை செய்தது. இதுக்கெல்லாம் உச்சமாக ஜூன் 7ஆம் தேதி அகைன் எங்களோட ஹை கமிஷனரை கூப்பிட்டு ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு இதய அதிர்வு இயந்திரம் உண்ட யூஎஸ்லேருந்து $95,000 யூஎஸ் காசு கொடுத்து எடுத்து காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் முதலெல்லாம் எனக்கு தான் அனுப்புவாங்க. இது இளம் குடும்பஸ்தரை எனக்கு அனுப்புவாங்க. நான் இங்கே ஜெஃப்னா லங்கா ஹாஸ்பிட்டலில் செய்கிறது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏனென்றால் அந்த மிஷின் எடுத்து கொடுத்தபடியா டாக்டர் சிவசங்கர் அந்த டீம் எல்லாருமே அந்த யங் பேஷண்ட்ஸை அங்கேயே செய்யலாம். ஏன்னா முதல்ல அந்த மிஷின் இல்லாத போது செய்கிறது வந்து ஹை மோர்டாலிட்டி ரேட்ஸ், அதாவது அதிக ரிஸ்க் இந்த செய்கிறதுக்கு. அதனால் எனக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த மிஷின் கொடுத்த பிறகு கடந்த 8 மாதங்களில் 110 சர்ஜரியை அங்கே அந்த ஜெஃப்னா டீம் செய்திருக்கிறாங்க தனியாக. நான் அதை விட புறம்பா 130 இங்கே செய்திருக்கிறேன். அந்த மிஷினால் 110 சர்ஜரி இன்றைக்கு நடந்திருக்கேன்டா. அதுக்கு காரணம் அகெயின் கெனேடிய புலம்பெயர் மக்கள். ஓகே. ஆனால் இப்போ ஜெஃப்னாவில் அந்த இதய அறுவை சிகிச்சை வந்து செய்கிறக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளி மாவட்டங்களில் இருந்து குறிப்பாக கிளிநொச்சி மல்லாவி அந்த மாதிரியான பிரதேசங்களிலிருந்து வந்து அங்கே வந்து செய்யக்கூடிய ஒரு ஏதுநிலைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்னி விஷயம் வந்து நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது குறிப்பாக இந்த வடக்கில் வந்து இருக்கிறவங்க அதிகமாக வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க என்ற ஒரு விஷயம் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் ஏன் அந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க ஏன் அதிகமாக இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? வடக்கு ஈவன் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்லையும் சில இடங்கள்ல இது நடக்குது. தண்ணீர் ஒன்று முக்கியமாக கால்சியம் கூடின வாட்டராக இருக்குது. அப்போ எப்பயுமே அந்த ஒரு அதில் ஒரு கவனமாக இருக்கணும். 2வது இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு இல்லை. அதாவது சில பேர் வந்து ஏன் கிட்னி வருதுன்ட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி, 2வது உங்களுக்கு வந்து டயபிட்டிஸ், மற்றது உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தால் நீங்கள் பிளட் ப்ரெஷரை நீங்கள் வடிவாக செக் பண்ணாமல் அதுக்கான மருந்துகள் எடுக்காம விட்டால் முதல் அடிக்கிறது கிட்னி. அப்போ கிட்னி வருத்தம் வந்துட்டா நீங்கள் கிட்னியை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதை போல ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்றுமே இல்லை. அதனால் தயவுசெய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உங்களோட பிளட் ப்ரெஷர் இதுகளை மானிட்டர் பண்ணிக்கொண்டு அதுக்கேற்ற இது செய்யுங்க. ஏனென்றால் எனக்கு தான் தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை கோல் இங்கே எனக்கு வருதுண்டு. அவ்வளவும் கிட்னி வருத்தத்தில் இருந்த அடிக்கிறவங்க ரொம்ப கவலையான
அந்த ஸ்டோரிஸை கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். இப்போ கிட்னியால் வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றது என்று சொல்லி பார்க்கும்போதே ரொம்ப கடினமாக வந்து இருக்கும். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சில பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டம் ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டமாக அதில் ஒரு மிகப்பெரிய இடி வந்து விழ ஆரம்பிக்கும். எனவே கிட்னி வருத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் சில வாழ்வாதார உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறீங்க. அது என்ன எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்குது? இப்போ நான் என்ன பார்க்குறேன்டா, ஒரு ஃபேமிலி வந்து எப்படி உடையிறது, இந்த ஃபேமிலி எப்போ உடையும் என்றால் மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும்போது உடையும். எப்போ போஷாக்கு இல்லாத உணவை அந்த பிள்ளைகள் உண்றாங்களோ அப்போ அவங்களுக்கும் வளர்ந்து வரும்பொழுது இந்த மாதிரியான நோய் தாக்கங்கள் இருக்கும், அதிகமாக வரும். ஆமாம். அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்டா, நெஃப்ராலஜிஸ்ட் அவங்கள்ட்டயே சொல்லிடுறது, வார ஆக்களை நீங்கள் பார்த்து உங்களுக்கு கஷ்டமான ஆக்கலன்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க, நான் எங்களோட கோஆர்டினேட்டரை அனுப்பி, எனக்கு இங்கே கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்கிறாங்க, அவங்க போய் அவங்களோட வீட்டில் செக் பண்ணுவாங்க, இவங்க வசதி தானா, வெளியில் ஆக்கள் இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம், ஒரு பசுமாடோ, தையல் மிஷின், இது மாவரைக்கிற மிஷின், இது எத்தனையோ நாங்கள் கொடுத்துருக்குறோம், கிணறு வெட்டி கொடுத்துருக்குறோம். இப்படி செய்கிறது ஏனென்றால் அவங்களோட வீட்டெல்லாம் போய் பார்த்து நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு அந்த பிள்ளையை கேட்டிங்கண்டா பருப்பு சோறு சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு அபிஹரன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைய சொல்கிறேன், இவர் 14 வயதில் இவருக்கு கிட்னி, 9 வயதில் கிட்னி அஃபெக்ட் பண்ணது, இப்போ அவருக்கு 18 வயசு. சரியோ, கிட்டத்தட்ட இந்த பிள்ளை இந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா கையிலெல்லாம் டயாலிசிஸ் செய்து எல்லாம் வீங்கிடுது. இப்போ இங்கே வச்சு செய்கிறாங்க இந்த இதை டயாலிசிஸை. அப்போ அவருக்கான கிட்னி கிடைக்க இல்லை. அப்போ அந்த தாய் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டார். மிக துயரமான ஒரு ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு இது என்னென்றால், எங்களோட சமூகத்தில் இந்த பிள்ளைக்கு இப்படி என்றோன்னா தகப்பன்மாரையும் சில பேர் எல்லாரையும் சொல்லல விட்டுட்டு போயிடுறாங்களா. அப்போ அந்த தாய் தன்னுடைய அந்த மகனை வளர்க்குறதுக்கு இன்னொரு மகனும் இருக்கிறார். அப்போ அடிப்பா, அப்போ அண்ணா நான் இப்போ டயாலிசிஸ் போயிட்டு வரேன்னா என்ன மாற்ற மகன் எப்படி நீங்கள் விட்டுட்டு போகும்போது அவர் என்ன செய்வாருன்னா, அவர் ஸ்கூலால் வந்து தங்களுக்கு பருப்பு கறி வச்சுட்டு பார்த்து கொண்டிருப்பார் அண்ணாண்டு. அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா பருப்பு கறி. டயாலிசிஸ் போகிற பிள்ளை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையும் பருப்பு கறியை சாப்பிட்டு எப்படி இருக்கிறது? அப்போ நான் இவைக்கெல்லாம் அவளுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க இயலாது. என்னென்னா அவள் வந்து இந்த பிள்ளையோடையே அவள் போயிட்டு வரபடியா அவளுக்கு மாதம் ஒரு உதவித்தொகை கொடுக்குறோம். அப்போ முடிஞ்ச ஆட்களுக்கு வாழ்வாதாரம், இயலாத வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு கொடுத்து பிரயோசனம் இல்லைன்ற வகையிலுக்கு மாதத்தொகை. இதே மாதிரி நீங்கள் அந்த முள்ளம் தண்டால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உதவிகள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து கிளிநொச்சியில் நடமாடும் மருத்துவ சேவை என்று 8 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஓட்டோ ஒன்று வாங்கி கொடுத்து ஒரு டிரைவரும் ஒரு கவுன்சிலரும் ஒரு நர்ஸ் வடமாகாண சபையோடு சேர்ந்து செய்து கொண்டு வரேன். அந்த ஓட்டோவில் போய் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 150 விசிட் செய்வாங்க ஒரு மாதத்துக்கு. தேவையான அந்த டயப்பர், அவங்களுக்கு தேவையான அந்த கத்தீட்டர்ஸ் இதெல்லாம் அவங்க வழங்கி முதுகு புண்ணுக்கு மருந்து போட்டு, என்னடா முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டார்கள் படுக்கையிலேயே இருக்கிறபடியாக பெட் சோர்ஸ் வரும். அப்போ அவைகளுக்கு சரியான மருந்து போட்டு இப்போ போரால மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு எலக்ட்ரிஷியன் மேலேருந்து விழுந்துட்டார், அவருக்கு முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டுட்டது. அப்போ அவருக்கு தேவையான அந்த முதுகு இப்போ ஒவ்வொரு நாளுமே நடக்கும், ஒவ்வொரு கிழமையுமே ஒரு ஆள் சேர்ந்து கொண்டு இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு விபத்துலேயோ இதுலேயோ இதாயிடும். அப்போ அந்த அவைகளுக்கு இந்த டீம் இருக்கிறபடியாக வீட்டையே போய் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது. நீங்கள் கனடாவில் வந்து நீங்கள் ஒரு பாடகராக வந்து இருக்கிறபடியால் கனடாவில் இசை நிகழ்ச்சி செய்து அதன் மூலமாக வந்து பணத்தை வந்து திரட்டி இதய அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்றவர்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்கறது, வாழ்வாதார உதவிகள் வந்து தேவைப்படுகின்றவர்களுக்கு அவர்களுக்குரிய உதவிகள் வந்து செய்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு டெக்லைனை தான் வச்சு நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கும் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி திட்டங்களுக்கும் இந்த மாதிரியான நடைமுறைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எம்ஜிஆர் ஆண்டே கொடுத்து சிவந்த கரங்கள், அவருடைய பாடல்கள் பாசிட்டிவிட்டி. அப்போ நான் சும்மா செய்து கொடுக்கலாம், எங்களுக்கு முன்னால் இருந்து இந்த மாதிரி உண்மையாக இந்த மக்களுக்காக கொடுத்தவங்கள ஒரு ஆனர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த பாடல்கள் அவங்களும் பேரில் செய்கிற மாதிரி செய்ய அந்த பிளெஸ்ஸிங்கோ என்னென்னு தெரியாது. எனக்கு எல்லா ஷோவும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாங்க. அதனால தான் நான் அப்படி செய்துட்டு செய்கிறேன். ஓகே, இப்போது நிறைய விஷயங்கள் வந்து எம்ஜிஆரை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது அவரை வச்சு தான் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படி ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ளே வந்துச்சு. ஏன்னு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு கொடை வள்ளல்,
அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் அவரையும் வந்து நீங்கள் பின்பற்றுறபடியால் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய திட்டங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீங்க. அது ஒரு புறம் வந்து இருக்கும்போது நீங்கள் ஒரு பாடகர், ஏன் நீங்கள் எம்ஜிஆர்ட்ட பாட்டு ஒன்று பாடக்கூடாது? நல்ல ஒரு கேள்வி. இது வந்து எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் அவருடைய பாடல்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்த்தமாக இருக்கும். என்னுடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் இந்த பாட்டை நான் முதல் பாடலாக பாடுறேன். நான் அதை பாடும்போது அந்த உணர்ச்சி அப்படியே அந்த அந்த கருத்துக்கள், அந்த பாடலோட கருத்துக்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். அது வேறொரு உலகத்துக்கு நான் போயிடுவேன் அது பாடும்போது இந்த பாட்டை. இந்த கருத்தின்படி ஒரு மனிதன் நடந்தால் அந்த வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒரு போதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்க பாடும்போதே தெரியும் எம்ஜிஆர் உங்களுடைய ரத்தத்தில் எப்படி ஊறி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னால வந்து இது வந்து கவிஞர் புதுமைப்பித்தனுடைய வரிகள். திரு ஜெயசுதாஸ் அவர்கள் பாடின ரொம்ப அருமையான பாட்டு பல்லாண்டு வாழ்க என்ற படத்துல. கட்டாயம் அதை நீங்கள் கேட்காத ஆட்கள் கேளுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் நான் என்ன கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாவது பாட்டை கேட்கறது பாடுறது. உங்களோட ஃபேஸ்புக் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கோவிலுக்கு முன்னாடி நின்று ஒரு நிதி சேகரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தேன். அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி வந்து இருக்கு? ஒரு செந்தில் குமரனால் இங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாது. நாங்கள் பல பேரை நாங்கள் உருவாக்கணும், அது எங்களோட கடமை. இப்போ எப்படி உருவாக்குறேன்டா, நாங்கள் எங்களோட பாட்டுக்கு நேர் வழியாக நாங்கள் மற்ற பிறர் பார்க்கக்கூடிய மாதிரி சில விஷயங்களை செய்யும்போது அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட ஆட்கள் கட்டாயமாக செய்வாங்க, தங்களால் முடிஞ்ச செய்வாங்க. அந்த கோவிலில் போய் கனடா கந்தசாமி கோவில்ன்றது அங்கே வந்து ஒரு பிரபலமான ஒரு கோவில், ஸ்காப்ரோன்ற இடத்துல இருக்குது, தமிழர்கள் அதிகம் ஆள்ற இடத்துல. அதில் அவங்களோட மேனேஜ்மெண்ட் எங்களை வந்து அங்கே நிதி சேகரிக்க அலோவ் பண்ணுறாங்க. கடந்த ஒரு சுனாமி எங்களோட கோவிட் நேரத்தில் செய்ய முடியாமல் போயிட்டுது. அதுக்கு முன்னும் ஒரு சூரன் போரில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு கேப் விட்டு அப்புறம் இப்போ கடந்த பல வருடங்களாக முக்கியமான நிகழ்வுகள், சூரன் போர், சிவராத்திரி, ஜனவரி 1ஆம் தேதி, ஏப்ரல் 13 இப்படியான நிகழ்வுகள் நின்று நானும் துணைவியாரும் போய் நின்று நாங்கள் மடிப்பீச்சு எடுக்கிறோம். நாங்கள் அதாவது அதை நான் 3 ரீசனுக்காக செய்கிறேன். நான் அதை கட்டாயமாக செய்யணும்னு செய்கிறேன். நான் அந்த சேர்ற நிதியை வந்து நான் 2-3 பேர்கிட்டே நான் முடிஞ்சால் எனக்கு டெலிஃபோன் கால் பண்ணி எனக்கு ஒரு சர்ஜரிக்கு தாங்கொண்டா அவங்க சில பேர் முழு சர்ஜரிக்கு தருவாங்க. அந்த நாங்கள் நின்று 6 மணித்தியாலம் சேர்க்குற பணத்தை நான் ஒரு 2-3 ஃபோன் கால்லையே எடுத்துடலாம். ஆனால் நான் அங்கே போய் நிற்கிறதுக்கான ரீசன், நாங்கள் பிறரை வந்து இதுக்குள்ளே இழுக்கணும், அதை பார்த்துட்டு அந்த பிள்ளையில் யாராவது ஒருத்தர் நானும் இதை மாதிரி செய்யணும்னு வரலாம். 2வது இதில் வந்து எத்தனையோ பேர் வந்து அதன் இப்படி சேகரித்து நாங்கள் 8 பேர்கிட்ட சர்ஜரியை நான் செய்துட்டேன். 8 பேர்கிட்ட சர்ஜரியை அந்த கோவிலில் நின்று நான் செய்துட்டேன். 2 பேருக்கு வாழ்வாதார உதவி செய்துட்டேன். அதை பல பேர் சேர்ந்து ஒரு உயிரை அதில் தாங்களும் அதில் பங்காளிகள் ஆகிறோம்டைக்க அந்த ஆத்ம திருப்தி அவங்களுக்கு கொடுக்குறோம். எங்களுக்கும் அதில் பெரிய ஒரு புண்ணியம் என்னென்றால் இவ்வளோ பெரியும் இணைச்சி இவ்வளோ பெரிய இந்த சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கும்போது நான் பாவ புண்ணியத்தில் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் செய்கிறதுக்கான அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த ரிசல்ட் வந்து கட்டாயமாக அடுத்த ஜென்மத்திலையும் இருக்குது, இந்த ஜென்மத்திலையும் சில சமயம் இருக்கும். அதனால் அவங்களையும் உள்வாங்கும் போது எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். 3வது எங்களுக்கு வந்து நாங்கள் நல்லா இருக்கிறோம், நல்ல வசதியாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு அகம்பாவம் வரக்கூடாது. நாங்கள் பிறர்கிட்ட கையேந்தும் போது எனக்கு அந்த அகம்பாவம் எப்போவுமே வராது. என்னோட பிறர்கிட்ட கையேந்திர ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் இழந்து துறந்து தான் மக்கள்கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம். அப்போ அது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குது. ஓகே. எனவே நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பற்றி தான் அந்த விடயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. இன்னொரு காணொளி அதையும் வந்து நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், தெருநாய்களுக்கு வந்து உணவளிக்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட அந்த தெருநாய்களுக்கு வந்து உணவளிக்கிறதுன்றது நிறைய பேர் வந்து யோசிக்காத ஒரு விஷயம். ஆனால் பல பேர் வந்து செய்வாங்க.
ஆனா அது வந்து நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா வந்து இருக்கும். நிறைய பேர் அது செய்ய வேண்டிய ஒன்று. அதை பற்றி நீங்க சொல்லுங்களேன். இது வந்து என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் ஒரு கோவிலுக்கு முன்ன வந்தபோது எங்களுக்கு ரொம்ப நாயண்டா விலங்குகள் என்றாலே ரொம்ப எங்களுக்கு விருப்பம். நான் என்னுடைய பயனாளிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்றால், சர்ஜரி முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க, அண்ணா ரொம்ப நன்றி, அவங்கள என்னடா ஒரு உயிரை நாங்கள் காப்பாற்றி தந்துட்டோம். அப்போ நான் அவள்கிட்ட கேட்குறேன், எனக்காக நீங்கள் 2 விஷயம் செய்வீங்களோன்னு கேட்பேன். அண்ணா உடனே சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நான் செய்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குவளையில் வாசலில் தண்ணி வைக்கணும். பறவைகள், மிருகங்கள், மாடு, ஆடு, நாய்கள், தெருநாய்கள் அதில் வந்து குடிச்சிட்டு போகும்போது அது உங்களை வாழ்த்தும். ஏண்டா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காசு இல்லை என்றாலும் ஒரு தண்ணி வைக்கிறதுல காசு செலவில்லை தானே. அது வந்து ரொம்ப முக்கியம். அது மனிதம்ன்றது முக்கியம். அப்போ அது செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து அந்த கனிவு வரும், இரக்கம் வரும், கம்பேஷன், அதுதான் முக்கியம். அதே மாதிரி தெருநாய்களுக்கு சாப்பாடு வைங்கன்னு சொல்ல உடனே சொல்லுவாங்க, அண்ணா கட்டாயம் வைக்கிறேன்னு படம் போடுவாங்களே எனக்கு. செய்துட்டு எனக்கு படம் போட்டு கொண்டு இருப்பாங்களே இந்த மாதிரி செய்த நாங்கள். அப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்டா, அப்படி தெருநாய்களுக்கு இந்த பிறந்த நாளைக்கு கிளிநொச்சியிலேருந்து நான் யாழ்ப்பாணம் மட்டும் சாப்பாடு வச்சுன்னு வந்தேன். நான் அதுக்கு 550 முட்டை நானும் ஒய்ஃபும் வாங்கி உடைச்சு உடைச்சு நாங்கள் டயர்டாக போயிட்டோம். அதுக்கு பிறகு எங்கே சமைக்கிறது? உடனே மீனெல்லாம் வாங்கி வச்சுனா கொண்டு போய் ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கிற ஒரு இதை கேட்டு நாங்கள் இந்த மாதிரி சமைச்சு தாங்க உண்டு. அவங்க உடனே சமைச்சு தந்தாங்க. சமைச்சு தர அடுத்த நாள் இங்கே இருக்கிற விலங்கார்கள், இப்போ நான் வந்து அன்றைக்கு ஒரு நாள் தான் செய்தேன். இங்கே எத்தனையோ பேர் அங்கே ஜெஃப்னால வித்யா இப்படி கனவீர் அங்கே விலங்காரர்கள் இருந்தாங்க. அவையெல்லாம் ஒன்றிணைச்சு நான் போய் அந்த சாப்பாடு போய் கேட்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பிறந்த நாளில் நான் இப்படி செய்கிறேன்னு. அதை பார்த்த பல பேர், சில பேர் கேலியாக நினச்சிருக்கலாம், எங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கேயோ யாரையும் நாங்கள் வந்து நல்ல விஷயத்தை செய்ய தூண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் அதை செய்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி. அது என்னடா அது வைரலாக போய் அது ரொம்ப ஓடினது அந்த ஃபேஸ்புக்கில். ஸோ எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனிதம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் மனிதனாக வாழ்வது முக்கியம் அல்ல, மனிதத்துடன் வாழ்வது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த மெசேஜ். இது எல்லாத்தையும் தாண்டி ஆரம்பத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லி தெரியும். அண்மையில் ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன். டிராஃபிக்கில் வந்து நிற்கும்போது வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் பாடல் வந்து பாடியிருந்தீங்க. அதுவும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபேஸ்புக்கை திறந்தாலே சில இடங்களில் நீங்கள் வைரல் ஆகிறீங்க. அதை பற்றி சொல்லுங்க. அது நல்ல ஒரு பாடம். இன்றைக்கி ஒரு டிராஃபிக்கில் மாட்டுப்பட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு பாட்டை ரெக்கார்ட் பண்ண பாடி அந்த திரு மலேசியா வாசன் அவருடைய ஒரு நல்ல ஒரு பாட்டு, ஒரு கருத்துமிக்க பாட்டு, அந்த டோன்லேயும் நான் பாடினேன். நான் கொஞ்சம் வாய்ஸை மாடுலேட் பண்ணி பாடுவேன். அப்போ சேஞ்ச் பண்ணி பாடும்போது மிமிக்ரி என்று சொல்லலாம். ஆனால் அப்படி பாடும்போது ரொம்ப பேருக்கு அதை ரீச் பண்ணி பிடிச்சிருந்தது போல அது வைரல் ஆகிடும். ஓகே, அந்த பாட்டு கொஞ்சம் 2 லைன் வந்து பாடினீங்கன்னு சொன்னேன். நிச்சயமாக ரொம்ப நல்ல ஒரு வசனம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம், சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும், தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியை உங்களுடைய பாடலே வந்து முடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் போகின்ற வழிகளில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் போகின்ற நேரத்தில் புண்ணியம் செய்துட்டு போகணும். அடுத்தவங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை நம்மளால் வந்து முடிஞ்ச விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு உலக நியதி. அதை நிறைய பேர் வந்து கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்கின்றவர்களில் நீங்கள் ஒருவராக வந்து இருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு, குறிப்பாக ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நிறைய ஒரு உந்து சக்தியை வந்து கொடுத்துருக்கும் ஒரு நம்பிக்கை வந்து எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? எங்களுக்கு கிடைச்சது, நாங்கள் எங்களை ஒரு மரமாவோ செடியாவோ இல்லைன்னா ஒரு விலங்காவோ படைக்காமல் எங்களை மனிதனாக படைச்ச வந்து மிகப்பெரிய ஒரு லக். அது நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உணர்றீங்களோ, எவ்வளோ பேர், பல பேர் உணரலாம், சில பேர் உணராமல் இருக்கலாம். தயவுசெய்து உணர்றவங்களுக்கு வந்து வெரி குட். உணராதவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. நீங்கள் வந்து இப்போ உங்களோட உடல்நிலை நல்லா இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காட் ஃபர்பிட் உங்களுக்கு உடம்பு சூழ்நிலை வரும்போது தான் உங்களோட இதை நான் தான தர்மங்களை செய்திருக்கலாமே, நான் அப்படி செய்திருக்கலாமே. அதாவது சமூக சேவைன்றது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும். அதை வந்து வயது வந்த பிறகு செய்யலாம், நாங்கள் ரிட்டையர் பண்ண பிறகு செய்யலாம்னு இல்லாமல்
ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறு பறவைக்கு தண்ணி வைக்கிறதுல இருந்து வயோதி பேருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து ஏதோ ஒன்றை உங்களோட வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து செய்து வரும்போது உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதோட உங்களுக்குள்ள ஒரு ஒரு உங்களோட உள்ளுக்குள்ள உங்களோட மனதுல ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு நீங்க போயிட்டு அதுக்கு பிறகு நீங்க செய்யாம விட இயலாது. அது உங்களுக்கு ஒரு அடிக்ஷனா போயிடும். அதனால நீங்க எல்லாம் அதை செய்து கொண்டு இருப்பீங்கன்ட்டு இது செய்யணும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆதவன் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் இதை நீங்கள் பேட்டி எடுத்த உங்களுக்கும் இதில் இன்வால்வ் ஆன தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி. மனிதம் வளர வேண்டும், அதுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். ஓகே, மிக்க நன்றி. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இன்னும் சிறப்பாக வந்து நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதவன் தொலைக்காட்சி டீம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி.